வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி தக்காளி ஸ்வீட் செய்வேங்க. ஒரு 6 தக்காளி அரிஞ்சு இது மாதிரி வேக வச்சு தோலை உரிச்சிக்கணுங்க. உரிச்சிக்கிட்டு பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் நெய் போட்டு இது மாதிரி நல்லா வறுத்துங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. வாங்க, எங்கள் வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால பணம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இப்போ பாதாம், முந்திரி எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் திரும்புது பாருங்கள். இது மாதிரி நல்லா கலர் திரும்பி வரும்போதுங்க நம்ம தக்காளி வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை போட்டுருக்க. இதில் காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, வெள்ளையா, அதெல்லாம் சுத்தமாக அரிஞ்சு எடுத்துடணுங்க. எடுத்துட்டு பெங்களூர் தக்காளி, ஸ்வீட் தக்காளி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பு வருங்க. இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்குங்க. பெரட்டி விட்டு இது மாதிரி நல்லா நல்லா மசிஞ்சு தக்காளி வந்துருச்சுன்னா, தண்ணி என்ன இழுத்துருச்சுன்னா, அதுக்கு முன்னால் எவ்வளோ தக்காளி போட்டோமோ அதில் பாதி பங்குங்க, ஒரு 1/2 கிலோ தக்காளி போட்டோன்னா 1/4 கிலோ சர்க்கரைங்க, அவ்வளோ போட்டு நல்லா இது மாதிரி பெரட்டி விடணுங்க. ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்கணுங்க. அடியே பிடிக்கக்கூடாதுங்க. அடி பிடிச்சிச்சின்னாவே கெட்டுருங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்க. தக்காளி ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், ஜாமுன்னு சொல்லலாம். சர்க்கரை போட்டோடனே பாருங்கள், இது மாதிரி நல்லா பிரண்டு வந்துருச்சுங்க. சர்க்கரை நல்லா கலைஞ்ச உடனே பேரிச்சம்பழம் நல்லா சிறுசாக அரிஞ்சு வச்சு அதையும் போட்டிருக்குறோங்க. கருப்பாக தெரியுது பாருங்கள். பேரிச்சம்பழமும் போட்டு இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டாங்க. அருமையான தக்காளி ஸ்வீட்டுங்க, இல்லைன்னா தக்காளி ஹல்வா, தக்காளி ஜாமுன்னு சொல்லாங்க.